ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் டிசம்பர் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வைகுண்ட ஏகாதசி. பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் இப்போ நாம சொல்லக்கூடிய பொருட்களை நீங்க தானமா கொடுக்கறதால பல ஜென்ம பாவங்கள் விலகி நல்லது மட்டுமே நடக்கும். குடும்பமே ஓஹோன்னு இருக்கும். அது என்ன தானம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் என்ன மாதிரி தானம் கொடுக்க போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது ஒரு வருஷமும் மார்கழி மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசி திதி தான். அப்படி பாத்தீங்கன்னா இந்த வருஷம் நமக்கு 2 வகையான வைகுண்ட ஏகாதசி வந்திருக்கு. இந்த வருஷத்தோட ஆரம்பம் ஜனவரி மாதத்துல ஒரு மார்கழி வளர்பிறை ஏகாதசி வந்ததால அந்த மாசம் ஒரு வைகுண்ட ஏகாதசியும், இப்ப டிசம்பர்ல வருஷம் முடியக்கூடிய இந்த நேரத்துல நமக்கு இன்னொரு மார்கழி வளர்பிறை ஏகாதசி வந்திருக்கிறதால 2வது முறையான வைகுண்ட ஏகாதசியையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொன்னாலே சிறியவர்கள் பெரியவர்கள் வரைக்கும் ஞாபகத்துக்கு வர்றது சொர்க்க வாசல்னு அழைக்கப்படக்கூடிய பரமபத வாசல் திறப்பை பார்க்கறது தான். அதை பார்க்கும்போது வாழும் போதே சொர்க்கம் நிச்சயம் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அப்பேற்பட்ட இந்த ஏகாதசி, மார்கழி வளர்பிறை ஏகாதசி டிசம்பர் 30ஆம் தேதி அதிகாலை 3:51 ஆரம்பித்து டிசம்பர் 31ஆம் தேதி அதிகாலை 1:34 வரைக்கும் இருக்கு. எப்படி பார்த்தாலும் டிசம்பர் 30 செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு பகல் முழுக்க ஏகாதசி திதி தான். சரி, சொர்க்கவாசல் திறப்பு அப்படிங்கிறது எத்தனை மணிக்கு நடக்கும்? டிசம்பர் 30ஆம் தேதி அதிகாலை ஏகாதசி பிறக்கிறதால டிசம்பர் 29ஆம் தேதி திங்கட்கிழமை இரவே பக்தர்கள் கோவிலுக்கு போயிட்டு சொர்க்கவாசல் திறப்புக்காக காத்திருப்பாங்க. 3:50க்கு ஏகாதசி பிறந்ததுக்கு பிறகு சரியாக ஒரு 4:30 5 மணிக்கு மேல சொர்க்கவாசல் திறப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அதுலயும் ஸ்ரீரங்கம், திருப்பதி இது மாதிரி பிரசித்தி பெற்ற பெருமாள் கோவில்கள்ல இந்த ஒரு வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு ரொம்ப வெகு விமர்சையா நடக்கும். முடிஞ்சவங்க கண்குளிர பாருங்க. ஒருவேளை அதுக்கு சந்தர்ப்பம் அமையாதவங்க, நாங்க வெளியூர்ல இருக்கோம், வெளிநாட்டுல இருக்கோம், எங்களால சொர்க்கவாசல் திறப்ப பார்க்க முடியல அப்படிங்கிறவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம டிசம்பர் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நீங்க தூங்கி எழுந்ததுக்கு பிறகு முதல் வேலையா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவோட புகைப்படத்தையும் மகாலட்சுமி தாயார் புகைப்படத்தையும் கண்குளிர பார்த்தாலே சொர்க்கவாசல் திறப்பை நீங்க உங்க வீட்லயே பார்த்த பலனை பெற முடியுமா? வீட்டுல போட்டோ சிலை இல்லாதவங்க உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய இன்டர்நெட்டை பயன்படுத்தி அதுல வரக்கூடிய மகாவிஷ்ணு போட்டோவையும் பார்க்கலாம். மாலை நேரங்கள்ல ரொம்ப எளிமையா மகாவிஷ்ணுவுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் பூஜைகள் செய்து நீங்க நைவேத்தியங்கள் செய்து வைத்து படைக்கலாம். மகாவிஷ்ணுவுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் அன்றைய தினம் உங்க கையால ரொம்ப பெருசா செய்ய முடியலையா, ஒரே ஒரு டம்ளர் துளசி தீர்த்தம், துளசி இலைகளையும் பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து துளசி தீர்த்தம் தயார் செய்து நீங்க வைக்கும்போது அதை மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமி தாயாரும் மனசார ஏத்துப்பாங்க. இதுதான் வைகுண்ட ஏகாதசியை ரொம்ப எளிமையா வழிபாடுறதுக்கான வழிபாட்டு முறை. இது போக எந்த ஒரு விரத நாள் விசேஷ நாள் வந்திருந்தாலும் அன்றைய தினம் நாம பண்ணக்கூடிய தான தர்மங்கள் நமக்கு எக்கச்சக்கமான புண்ணிய பலன்களை ஏற்படுத்துமாம். அந்த வகையில வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நாம என்ன மாதிரி தானங்கள் கொடுக்கலாம், யார் யாருக்கு என்ன தானங்கள் செய்யலாங்கிற மாதிரி நம்மளோட முன்னோர்கள் சொல்லி வைத்து தான் போயிருக்காங்களாம். அதுல முக்கியமா பசுமாட்டுக்கு கொடுக்கக்கூடிய தானம் கோ சம்ரக்ஷணம்னு சொல்லுவாங்க. பசுமாட்டுல 33 தேவர்கள் வசிப்பதா ஒரு பெரிய ஐதீகம் இருக்கு. ஏகாதசி அன்னைக்கு பசுவுக்கு உணவளிக்கிறது பித்ரு சாபங்களையும் பித்ரு தோஷங்களையும் நீக்குமாம். பசுவுக்கு பிடித்த புண்ணியத்தை தரக்கூடிய உணவு அகத்திக்கீரை. ஒரு கட்டு அகத்திக்கீரைய பசுவுக்கு தானமா கொடுக்கறதும் சிறப்பு தான். பழங்கள்லயே வாழைப்பழம் அப்படி இல்லைன்னா ஆப்பிள், இந்த 2 பழங்களை உங்க கையால நீங்க பசுமாட்டுக்கு கொடுக்கணும். கொஞ்சமா பச்சரிசியை ஊற வைத்து அதுல வெல்லம் கலந்து பசுவுக்கு கொடுக்கறதால யம பயம் நீங்கும். தாகமாக இருக்கக்கூடிய பசுகளுக்கு குடிக்க தண்ணீர் வைக்கிறதே ஒரு வகை தானம் தான். உங்க வீடு பக்கத்துல தெருக்கல்ல சுற்றி திரியக்கூடிய பசுமாடுகளுக்கு சின்னதா ஒரு பக்கெட்ல நீங்க குடிக்கிறதுக்கு தண்ணீர் வைத்தாலும் அதுவே கோடி புண்ணியம் தான். அடுத்ததா காகத்துக்கு செய்ய வேண்டிய முக்கியமான தானம். காகம் அப்படிங்கிறது நம்மளோட பித்ருக்களோட வடிவம். ஏகாதசி விரதம் இருக்கக்கூடியவங்க மறுநாள் துவாதசி பாரணை செய்யும் போது காகத்துக்கு சாதம் வைப்பாங்க. ஆனா ஏகாதசி அன்னைக்கும் காகத்துக்கு உணவு வைக்கிறது தப்பில்ல. காகத்துக்கு என்ன உணவு பிடிக்குமோ அதை நீங்க கொஞ்சம் கூட யோசிக்காம ஏகாதசி அன்னைக்கு வைக்கலாம். வசதி இருக்கக்கூடியவங்க கொஞ்சமா நெய் கலந்த உணவை காகத்துக்கு வைக்கிறதால வாழ்க்கையில குளிர்ச்சி ஏற்படுமாம். எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி நல்லது நடக்குமாம்.
இது பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் செய்ய வேண்டிய தானம். கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு தானம் பண்ணணும் அப்படிங்கும்போது வைகுண்ட ஏகாதசி நாள்ல ஆடைகள் அப்புறம் போர்வைகளை தானம் செய்யறது நல்லதாம். எப்படி பார்த்தாலும் இந்த வைகுண்ட ஏகாதசி எல்லா வருடமும் மார்கழி மாதத்துல தான் வரும். மார்கழி குளிர் வாட்டி வதைக்கக்கூடிய இந்த நாள்ல எவ்வளோ மக்கள் ரோடு ஓரங்கள்ல தங்கறதுக்கு இடம் இல்லாம கஷ்டப்படுவாங்கல்ல. அப்படிப்பட்ட நபர்களுக்கு நீங்க உங்க கையால ஆடைகளையும் போர்வைகளையும் வாங்கி கொடுக்கும்போது மகாவிஷ்ணுவாக இருக்கக்கூடிய பெருமாளோட ஆசீர்வாதம் உங்களுக்கு நேரடியா கிடைக்குமாம். அடுத்ததா நெய் அப்புறம் எண்ணெயை தானம் செய்யறது சிறப்பு. இந்த 2 பொருட்களையும் யார் ஒருத்தவங்க வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு தானம் செய்யறாங்களோ அது விஷ்ணுவோட ஆசீர்வாதத்தை பெறுவதா மக்கள் நம்புறாங்க. இத கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. உங்க வீடு பக்கத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு கூட நீங்க வாங்கி கொடுக்கலாம், தப்பில்ல. அடுத்ததா வீட்டு உபயோக பொருட்கள். நிறைய பேர் வீடுகள்ல சாப்பிட்றதுக்கு தட்டு இல்லாம, தண்ணி குடிக்கிறதுக்கு கிளாஸ் இல்லாம கஷ்டப்படுவாங்க. அப்படிப்பட்ட குடும்பங்களா பார்த்து, இல்ல பாத்திரங்கள் ரொம்ப சேதமடைஞ்சிருக்கு, புதிய பாத்திரங்கள் அவங்கள்ட்ட எதுவும் இல்லை அப்படின்னாலும் அதையும் நீங்க தேடி பிடித்து வாங்கி கொடுக்கலாம். இது சமையல் உபகரணங்கள் வாங்கி கொடுக்கறது. கடைசியா தானங்கள்லயே சிறந்த தானம் அன்னதானம். ஏகாதசி அன்னைக்கு கஷ்டம்னு இல்ல பசின்னு யாராவது கேட்டாங்கன்னா அவங்கள வெறுங்கையோட திருப்பி அனுப்பாதீங்க. அதே மாதிரி ஏகாதசி அன்னைக்கு கஷ்டப்படக்கூடிய 11 நபர்களுக்கு உணவளிக்கிறது விசேஷம். ஏகம்னா 1, தசம்னா 10. இந்த இரண்டையும் சேர்க்கக்கூடியது 11. திதிகள்ல 11வது திதியாக வரக்கூடியது ஏகாதசி. அப்படிப்பட்ட ஏகாதசி அன்னைக்கு நீங்க 11 நபர்களுக்கு நீங்க கையில உணவளிக்கும் போது அது எக்கச்சக்கமான புண்ணியங்களை உங்க குடும்பத்துக்கு வந்து சேர்க்குமாம். கடைசியா இதை முடிஞ்சா பண்ணலாம். அதாவது எவ்வளோ பேரு அவங்க வீடு பக்கத்துல கோவிலுக்கு, பெருமாள் கோவிலுக்கு சொர்க்கவாச திறப்புக்காக நீங்க போயிருப்பீங்க. அங்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அந்த சொர்க்கவாசல் திறப்புக்காக காத்திருப்பாங்க. அதுல அவ்வளோ பேருக்கும் உங்களால கொடுக்க முடியலையா? குறைந்தது ஒரு 10 பேர் உங்க கையால ஏதாவது மோர், பானகம் இது மாதிரி உங்களால முடிஞ்ச அளவுக்கு சில பொருட்கள் தயார் செய்து எடுத்துட்டு போயிட்டு கோவிலில் இருக்கக்கூடிய பக்தர்களை கொடுக்கலாம். இல்ல ஒரு 5லேருந்து 10 நபர்களுக்கு சுண்டல், புளியோதரை, தயிர் சாதம், வெண்பொங்கல் இது மாதிரி பிரசாதத்தை அன்னதானமா கொடுக்க போறோம் அப்படின்னாலும் தாராளமா கொடுக்கலாம். வைகுண்ட ஏகாதசி மாதிரியான நாட்கள்ல நம்ம தானம் செய்யும் போது இது பகவானுக்கு அர்ப்பணம் அப்படிங்கிற எண்ணத்தோடு செய்யறது முழுமையான பலனை கொடுக்குமா. அதிகாலை அப்படி இல்லைன்னா மதிய உணவுக்கு முன்னாடி தானங்கள் செய்யறது விசேஷம். உணவை தேவையில்லாம வீசுறதை விட மரியாதையோடையும் அன்போடையும் ஒருத்தவங்களுக்கு கையால கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏகாதசி அன்னைக்கு நாம செய்யக்கூடிய தானங்கள் கோடிக்கணக்கான யாகங்கள் செய்வதற்கு சமமாம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிறிய உணவாவது யாராவது ஜீவராசிக்கு வாங்கி கொடுங்க. கண்டிப்பா மகாவிஷ்ணுவோட அருள் உங்க குடும்பத்துக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.